நம்ம எல்லாரும் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணிட்டு ரிசல்ட்டே வராமல் ரொம்ப எல்லாரும் அப்செட்டில் இருக்காங்க. நான் சொல்ல போகிறேன், இந்த பேக்கை ட்ரை பண்ணுங்க. சூப்பராக எஃபெக்டிவாக இருக்கும். 100% நேச்சுரல். ஆனால் ஏர் ஃபால்னால ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? அப்போ நான் சொல்ல போகிறேன், இந்த நேச்சுரல் நம்ம பாட்டி காலத்துலேருந்தே யூஸ் பண்ணிட்டு இருக்க கீழாநெல்லியில் இருக்க சீக்ரெட் உங்களுக்கு தெரியும். சின்ன லீஃப் தான், பட் உங்கள் ஏர் ஃபாலுக்கு நேச்சுரல் சொல்யூஷனை கொடுக்கும். இது ஏர் ஃபாலை ஸ்டாப் பண்ணி நல்லா ஃபாஸ்ட்டாக வளர வைக்க 100% கேரண்டி. வழுக்க தலையில் கூட முடி வளர ஹெல்ப் பண்ணும் இந்த கீழாநெல்லி. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்கும் ஏர் ஃபால்ன்றது ரொம்ப காமன் ஆயிடுச்சு இல்லை? ஸ்ட்ரெஸ், அப்புறம் பொல்யூஷன், அப்புறம் கெமிக்கல் ஷாம்பூஸ்னால நம்ம ஏர் ஃபால் அதிகமாகிட்டு இருக்கோம். அப்புறம் ஃபுட் ஹேபிட்ஸ்னால இன்னும் நிறைய ரீசன்ஸ் எல்லாம் நம்ம பாட்டி காலத்தில் இருந்தே ஒரு நேச்சுரல் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இருக்குது. அதுதான் கீழாநெல்லி. இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறது கீழாநெல்லி ஏர் பேக். நம்ம ஏர் ஃபாலை ஸ்டாப் பண்ணும், டேண்ட்ரஃபை ஸ்டாப் பண்ணும், அப்புறம் ஏர் க்ரோத்தை இன்னும் நல்லா ஸ்பீடப் பண்ணி தரும். லெட்ஸ் see எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் கொடுக்குற ஏர் பேக் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஏர் பேக் ப்ரிப்பேர் பண்ண போகலாம். இதுதான் கீழாநெல்லி. எல்லா வீட்டுக்கிட்டேயும் இருக்கும் வெளியே புல்லுலலாம். இது ஏர் க்ரோத்தை நல்லா ப்ரொமோட் பண்ணி தரும். அப்புறம் டேண்ட்ரஃபை கம்மி பண்ணும். மெயினாக மேலுக்கு வர பால்னஸுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் முடி வளர. இதுதான் ரூட்டோடு எடுத்திருக்கேன். க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்கோங்க. ரூட் இன்னும் நல்லா நமக்கு இன்னும் நல்லா பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். இது நம்ம பாட்டி காலத்துலேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம எடுத்துக்க போகிறது நெல்லிக்காய் தான். இது நம்ம ஏர் ஃபாலிக்கல்ஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி ஏர் ஃபாலை நல்லா ரெடியூஸ் பண்ணி ஏர் க்ரோத்தை நல்லா ப்ரொமோட் பண்ணி தரோம் ஹெல்த்தியாக. அப்புறம் நம்ம ஸ்கேல்பை நல்லா நரிஷிங்காக வச்சுருக்கோம். பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணோம். இது சின்னதாக எடுத்திருக்கேன் நான். ஸோ நல்லா இந்த கொட்டையோடு நான் தட்டி எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு பெருசு கிடைச்சாலும் எடுத்துக்கலாம். இது அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதுவும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். குட்டி குட்டியாக இருக்கிறதுனால ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கிறது ஆலோவேரா தான். இது நம்ம ஏர் ஃபாலிக்கல்ஸை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி தரும், இன்க்ரீஸ் பண்ணும் ஏர் க்ரோத்தை. நம்ம ஸ்கேல்பை நல்லா மாய்ஸ்சராக வச்சுருக்கோம், டேண்ட்ரஃப் ரெடியூஸ் பண்ணும். இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அப்புறம் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால நம்ம ஏரை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும், ஸ்ட்ரென்தன் பண்ணும். இது நான் உள்ளே இருக்க ஃப்ளஷ் மட்டும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். அதில் நீங்கள் நேச்சுரலாக கிடைக்கலன்னா கடையில் யூஸ் பண்ணுறது கலர்லெஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம எடுத்துக்க போகிறது வெந்தயம் தான். இது நல்லா ஏர் க்ரோத்தை நல்லா ப்ரொமோட் பண்ணி தரும். இதில் இருக்க விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே நம்ம நரிஷாக வச்சுருக்கோம். ஏர் க்ரோத்தை நல்லா ஃபாஸ்ட்டாக வளர வைக்கும். இது ஒரு நைட்டு ஊற வச்சுருக்கேன், ஒரு 2 ஸ்பூன் எடுத்து. இது தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே சேர்த்து மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். கிரைண்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணால் தான் நல்லா அப்ளை பண்ணவும் ஈஸியாக இருக்கும். நமக்கு அந்த டஸ்ட் இருக்காது. உங்களுக்கு இதெல்லாம் நேச்சுரலாக கிடைக்கலன்னா நம்ம கடையில் கூட கீழாநெல்லி பவுடரு, அப்புறம் ஆம்லா பவுடரு, அப்புறம் ஆலோவேரா ஜெல்லு எல்லாமே கடையில் கிடைக்கும். நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் எல்லாமே நேச்சுரலாக எடுத்திருக்கேன். நம்ம நேச்சுரலாக எடுக்கும்போது தான் நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு. இதெல்லாம் நம்ம ஏர் வாஷ் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். ஸோ டஸ்ட் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தால் ஈஸியாக இருக்கும். அப்புறம் இந்த ஆயில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணதை நான் ஐகார்டில் கொடுக்குறேன். அந்த ஆயில் தான் 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இந்த ஆயில் உங்கள்கிட்ட இல்லைன்னா கேஸ்டர் ஆயில், இல்லை நார்மலாக யூஸ் பண்ணுற ஆயில், அப்படி இல்லைன்னா கோகோனட் ஆயில் எடுத்துக்கலாம். நீங்கள் நேச்சுரலாக வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க ஆயில் கூட எடுத்துக்கலாம். இது 1 ஸ்பூன் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் பேக் ரெடி, சூப்பராக இருக்குது. அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு நாள் நைட் முன்னாடியே எண்ணெய் வச்சுருக்கணும். அப்படி இல்லைன்னா வைக்க முடியலன்னா 1 ஹவர் முன்னாடி வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா ஊறி நல்லா இருக்கும். அப்போ அப்ளை பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். அதுதான் நமக்கு நல்லது. இல்லைன்னா ட்ரை ஆகும். ஸோ அதனால தான் எந்த ஒரு பேக் அப்ளை பண்ணாலுமே ஆயில் தலையில் தான் அப்ளை பண்ணிக்கணும். ஸ்கேல்ப்லேருந்து டிப் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா ஸ்கேல்பில் அப்ளை பண்ணுங்கள். நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் ஸ்கேல்பில். அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா பிளட் சர்க்குலேஷன் நல்லா ஆகும். அந்த ஏர் ரூட்ஸ்லலாம் நல்லா போய் இறங்கும். ஸோ க்ளீனாக அப்ளை பண்ணிக்கோங்க. நான் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு ஏர் வாஷ் பண்ணிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். ஷாம்பு ஒரு சிக்கக்காய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. டைலூட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஏர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பாருங்க, ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம பாட்டி காலத்தில் யூஸ் பண்ண நேச்சுரல் கீழாநல்லி யூஸ் பண்ணி தான் நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்து ஒரு சீக்ரெட் ஹேர் பேக்குன்னு சொல்லி நேச்சுரல் ரெமெடியை ட்ரெஸ் பண்ணால் லாங் டர்முக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ரிசல்ட்டை கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு சின்னதாக லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். ஸ்டே நேச்சுரல்.